பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமி உள்ளவரை நான் உங்கள் ரிட்டையர்ட் ஹவுஸ் ஈஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர ஆர்மி அகாடமி. இன்னைக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 காலாச்சு. இப்போ பசங்களுக்கு பூரா வந்துட்டு 4:30லேருந்து 7:30 வரையே வந்துட்டு ஃபிசிக்கல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பசங்களை அப்படியே விட்டு அப்படின்னா உடம்பு வலி கிளியர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஓடுறப்ப அந்த மசில்ஸ் வலிக்குது இந்த மசில்ஸ் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணோம்னா ஸ்ட்ரெச்சிங் ப்ராப்பராக பண்ணணும். அதை ஒரு வீடியோவில் ஷோ பண்ண போகிறோம். தயவு செய்து நல்லா சொல்கிறத கேளுங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதான் நாளைக்கு வந்துட்டு எப்படின்னா கிளியர் பண்ண முடியும். இப்போ அப்பா அம்மா பார்த்துருக்கீங்களா, ஃபேமிலியில் கொஞ்சம் சேமிச்சு வைப்பாங்க. ஏன் நாளைக்கு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறக்காண்டி. அதே மாதிரி சேமிக்கிறது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு எதுவுமே பண்ணணும். உடம்பு ஹீட்டில் தான் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே பண்ணுங்க. தயவு செய்து சொல்கிறேன். மசில்ஸ் லோடு மேலே லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்போ இறக்கி வைப்பீங்க? அதை வீடியோவில் ஷோ பண்ண போகிறோம். மேக்ஸை பார்த்து பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னு பார்க்கணும். ஓகே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கால் ஸ்ட்ரைட் இருக்கா ஸ்ட்ரைட்டாக ஓகே நீ அப்படியே அப்படியே கவனிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணினா காலை பார்த்தியா இங்கே வாங்க கீழே வாங்க. என்னோட ஆங்கிள்லேருந்து ஃபுல்லாக அப் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன் நான். புரியுதா? சேம் ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன தரையை தொட்டுருக்கேன் அவனே தெரியுதா? சேம் இதே மாதிரி டைட் பண்ணுற பார்த்தா மசில்ஸ் ஃபுல்லாக அப்படியே கரண்ட் மாதிரி ஆகும். சேஞ்ச் எகெயின் புரியுதா? ரிலாக்ஸ் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணா ஜாலியாக இந்த பொசிஷன் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும் கீழே ஃபுல்லாக. சேம் நெக்ஸ்ட் அடுத்த கால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக எனக்கு வயிறு வலிக்குது சார். அதை எப்படி கிளியர் பண்ணுறேன்னா இதை அப்படியே மோந்து வாங்கணும். ஃபுல்லாக ஹோல்டு பண்ணணும். 1 2 3 எகைன் எடுத்துகிட்டு அடுத்த கால் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணணும். 1 2 3 ரிலாக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்ட பிறகு பண்ணுற ஒரே ஆசனம் என்னன்னா வஜ்ராசனம் மட்டும். வஜ்ரம் என்றால் ஜீரணம் என்றால் சரிங்களா? பேக்வர்ட் சைட் பண்ணிங்களா? இப்போ என்ன பண்ணணும் ஜாலியாக போய் படுத்துவோம். இந்த வஜ்ராசனம் இப்படி படுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் சரி இந்த காலம் வந்து என்ன குல்ட்டி எக்ஸசைஸ். குல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எல்போ சரிங்களா? இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எவ்வளோ பின்னாடி கொண்டு போடுங்க. அப்புறம் போய் தொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து எல் ஷேப்பில் உங்கள் ஜஸ்ட்டுக்கு முன்னாடி உங்கள் ஆங்கிள் டைப்பில் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சுட்டு யூஸே இல்லை தயவுசு. அது ரெண்டாவது சேம் அடுத்த காலம் சேம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக்வர்ட் சைட் பண்ணிங்க. சேம் இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக்லி கிளியர் பண்ணுறது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கங்க. சேம் சேஞ்ச் ஃபுல்லாக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளுக்கு முன்னாடி இது டோ இருக்கணும். ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ போட்டு பாடி ஸ்ட்ரெயிட் ஆகுது. சேம் இந்த கையை கொண்டு வந்துட்டு சேம் யோக முத்ரா நல்லா உட்காந்துங்க. சீட்டு வந்துட்டு இப்போ இந்த கால் நின்றுக்கூடாது. காற்றை கீழே வரப்போ காற்று என்ன பண்ணோம் விட்டுக்கிட்டே போகணும். என்ன போறீங்கன்னா சேம் 1 2 3 இந்த கையை மூவ் பண்ணுங்க. 4 5 6 ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். இப்போ என்னோட கால் எங்கேயும் மடங்கி இருக்காது, என் கையும் மடங்கி இருக்காது. இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து எப்படின்னா உங்களோட கால் ஸ்ட்ரெச்சிங் ஃபுல்லாகும். சார் எனக்கு டைம் இல்லை சார். என்னது எனக்கு டைம் இல்லை சார், நான் திடீர்னு உடனே போகணும் சார். 2 எக்ஸசைஸ் பண்ணி ஒன்று சக்கராசன் பாருங்கள். படுத்துருக்கீங்களா? ஜாலியாக படுத்துருக்கீங்களா? ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே புரியுது உங்களுக்கு? சார் 2 நிமிஷம் சார். அது என்ன சார் பண்ணுறது? சூரிய நமஸ்காரம் சரிங்களா? சூரிய நமஸ்காரம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கை ஸ்ட்ரைட் போகணும். ஃபுல்லாக ஸ்ட்ரைட் அகெயின் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரும். ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம எங்கே நம்ம உயிர் குழி தொடணும். அகெயின் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு அகெயின் கீழே வரப்போ காற்று விட்டுக்கிட்டே போகணும். மொழியை மடக்கக்கூடாது புரியுதா? அதுக்கடுத்து ஒரு கால் மொழி விட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கால். அதுக்கிட்ட என்ன மொழி முண்டணும் நெஞ்சு. அதுக்கடுத்து மாத்தா நெத்தி. எந்த கால் லாஸ்ட்டில் போச்சோ அந்த கால் முன்னாடி
ஓகேண்ணா இது வந்துட்டு எப்படின்னா ஒரு தடவை சரிங்களா, இது 3 தடவை பண்ணிட்டேனாவே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் புரியுதா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. தயவு செய்து எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு இதை போய் பண்ணுங்கள். டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பண்ண அப்புறம் பண்ணுங்கள். எனக்கு 2 நிமிஷம் இருக்கா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூப்பர் எக்ஸசைஸ். இல்லை சார் சக்கராசனம் பண்ணிட்டு 2 நிமிஷம் நின்றுட்டு தண்ணியை தயவு செய்து சொல்கிறேன் முடிஞ்ச பிறகு சிப்பை வாய் வச்சு, எப்பயுமே பெரியவங்க சொல்லியிருப்பாங்க தண்ணியை உட்காந்து அண்ணாக்கா குடிக்காத கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். ஏன்னா தண்ணியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் கலந்து போனாத்தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா உடம்புல சேரும், இல்லாட்டி டேரெக்டாக யூரினில் போயிடும். தண்ணி குடிச்சு வேஸ்ட். உங்கள் உடம்புல 70% தண்ணி இல்லை அப்படின்னா ஓடி ஃபிசிக்கலாக முடிஞ்ச பிறகு உடம்பு டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும், காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து தண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லை சன்னு டயர்டாக இருக்குன்னா எலக்ட்ரோலைட் ஓஆர்எஸ் பொடின்னு சொல்லுவாங்க, அதில் ஆரஞ்சு ஃப்ளவர் எடுத்தால் உடனே கிளியர் ஆகும். ஓகே, தேங்க்யூ, தன்யவாத்.